வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ருசியான புளிச்சக்கீரை பச்சடி தான். இந்த கொங்குராவில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொங்குராவில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இங்கே சேர்த்துருக்கேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது என்னான்னு பார்க்கலாம். இந்த பச்சடிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொங்குராவோட லீஃபை தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணணும். அதில் ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சிடணும், ட்ரெயின் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை வேணும், அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, தனியா, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். காஞ்ச மிளகா, தனியா, உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஜீரகம். அதுக்கப்புறம் தாளித்து விடுறதுக்கு பூண்டு, சாம்பார் வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். பெருங்காயத்தூள் இவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் நம்ம வறுத்து எடுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு தனியா, காஞ்ச மிளகா, ஜீரகம், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி கொடுத்து இது மாதிரி வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறம் ஆற விட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அந்த கொங்குரா லீஃப் ஒரு கடாயில், அதே கடாயில் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும். அதுவும் ஆறின பிறகு இந்த பொடி கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தேவைக்கு உப்பும் சேர்த்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கொங்குரா லீஃபை போட்டு கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு ரெசிபி தான். இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்ததை இதை விட்டுடலாம். பெருங்காயத்தூளும் போட்டு தாளிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த ரெசிபி. இந்த பச்சடி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ரிசர்வ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thanks for watching this video. Please do like, share and subscribe. Kittu Samayal.